ஹலோ எவ்ரிவன், டுடே அசைன் குக்கீஸ். இந்த ப்ராப்ளம் எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். ஜி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அரே கொடுக்குறாங்க. அதாவது அதில் இருக்கிறதெல்லாம் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு சைல்டோட க்ரீட் ஃபேக்டர். அதாவது ஃபஸ்ட்டு சைல்டோட க்ரீட் ஃபேக்டர் 1 அண்ட் செகண்ட் சைல்டு 2, தேர்ட் சைல்டு 3. இந்த மாதிரி ஒவ்வொரு சைல்டோட க்ரீட் ஃபேக்டர் கொடுக்குறாங்க. இப்போது இந்த இதில் இருக்கிற சைல்டுக்கெல்லாம் நம்ம குக்கீஸ் அசைன் பண்ணணும். அண்டு ஒவ்வொரு குக்கீஸோட சைஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு அரே கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போது இந்த குக்கீஸோட சைஸை வச்சு எத்தனை சைல்டுக்கு என்னால் அசைன் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அதனுடைய கவுண்டர் ரிட்டர்ன் பண்ணணும். இதுதான் ப்ராப்ளம். இதை எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்னா, இப்போ ஜியில் இருக்கிற எத்தனை சைல்டுக்கு என்னால் குக்கீஸ் அசைன் பண்ண முடியும் அப்படின்னு கண்டுபிடிக்கணும். இப்போ எப்படி அசைன் பண்ணுறது அப்படின்னா, இப்போ மேபி என்னுடைய ஜியில் இருக்கிற க்ரீட் ஃபேக்டரை விட என்னுடைய குக்கீஸோட சைஸ் ஒன்று ஈக்குவலாக இருக்கணும். அப்படி இல்லைன்னா அது கிரேட்டர் தானே இருக்கணும். அப்படி இருந்தால் மட்டும் தான் என்னால் அசைன் பண்ண முடியும். ஸோ கண்டிஷன் செக் பண்ணுறோம். ஜியில் இருக்கிற ஃபஸ்ட்டு சைல்டோட க்ரீட் ஃபேக்டர் வந்து 1 இருக்குது. பிஸ்கெட்டோட சைஸுமே 1 இருக்குது. ஸோ ஈக்குவலாக இருக்குது. என்னால் அசைன் பண்ண முடியும். அசைன் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு சைல்டு மூவ் ஆடுறேன். இப்போ நெக்ஸ்ட்டு சைல்டு வந்து என்ன 2 இருக்குது. நெக்ஸ்ட்டு குக்கி வந்து என்ன இருக்குது 1 இருக்குது. குக்கியோட சைஸ் வந்து ஈக்குவலாக இருக்கணும். அப்படி இல்லைன்னா அதிகமாக இருக்கணும். இது வந்து கம்மியாக இருக்குது. அப்படின்னா நான் அசைன் பண்ண முடியாது. ஸோ நான் வந்து குக்கீஸோட நெக்ஸ்ட் எலமெண்ட் மூவ் பண்ண பார்க்குறேன். நெக்ஸ்ட் எலமெண்ட் எதுவுமே இல்லை. ஸோ என்னோடய சைஸ் வந்து 1 தான். இப்போ என்னால் ஒரு சைல்டுக்கு மட்டும்தான் என்னால் அசைன் பண்ண முடியும். ஸோ ரிட்டன் கவுண்ட். ஃபஸ்ட்டு 2 அரையும் நான் ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன். அப்போ தான் எனக்கு வந்து குக்கீஸ் அசைன் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அண்ட் அதனுடைய கவுண்ட்டை ரீட்டைன் பண்ணுறதுக்காக இனிஷியலாக கவுண்ட் 0. 2 அரையும் பாயிண்ட் பண்ணுறதுக்காக அந்த அரே ட்ராவர்ஸ் பண்ணுறதுக்காக நான் கண்டிஷன் செக் பண்ணுறேன். என்னுடைய குக்கீஸோட சைஸு க்ரீட் ஃபேக்டரை கிரேட்டர் தான் இருக்கா அது ஈக்குவல்ட்டாக இருக்கான்னு சொல்லிட்டு. அப்படி இருந்ததுன்னா நான் கவுண்ட் இன்க்ரிமெண்ட் பண்ணிக்கிறேன். அண்டு நெக்ஸ்ட்டு சைல்டு மூவ் ஆகுறேன். ஃபைனலாக ரிட்டன் கவுண்ட்.